அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி கிளாஸ் எடுக்க சொல்லிட்டாரு. நம்ம எப்படி வகுப்பு பரீட்சைக்கு படிப்போம் அதே மாதிரி முதல் நாள் படிச்சு விடிய அன்னைக்குன்னு பார்த்தேன் ஏதாவது நல்லதா வரும் பாடம் ஓடி போயிடும். காலையில வகுப்புல போய் உட்காந்து நீ என்ன எழுதியிருக்க நான் என்ன எழுதியிருக்கேங்கிற சூழ்நிலை நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன். பௌர்ணமி யோகம்னு சொல்லி அதே பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில ஒரு பாடம் இருக்கு. கிளாஸுக்கு வந்தாச்சு. படிச்சா என்னால அது படிச்சு உள்வாங்கி சொல்ல முடியல. இப்படித்தான் உட்காந்துருக்காங்க, ஸ்டூடெண்டா உட்காந்தாங்க. வந்து ஆரம்பிச்சேன். பௌர்ணமி இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசு மாட்டை கட்டுரை எழுதுறான்னா தென்னை மரத்தை படிச்சுட்டு வந்துட்டு இந்த தென்னை மரம் பசு மாட்டை கட்டுவதற்கு போய் அப்படிங்கிற கதையை கொண்டு வந்துட்டேன். அப்படி யோசனை ஒண்ணு. சித்திரை மாசம் பௌர்ணமி அதை எடுத்து ஏற்கனவே அது ஒரு யூடியூப் பண்ணேன். நல்லா பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சித்திரை மாசம் அங்க இருக்கு, ஒவ்வொரு மாசம் அங்க வரும். ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமிக்கு அங்க என்னடா சிறப்புன்னா வகுப்புல சொல்லி அது யூடியூப்ல போட்டு அது ஒரு இதாகவும் போயிடுச்சு. எனக்கு நல்லா வந்தது. சித்திரை மாசம் நேர் 7 நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமிக்கு. சித்திரை நட்சத்திரம் வருதா? சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோமா? சித்ரா பௌர்ணமி. வைகாசி மாசம் சூரியன் போச்சுன்னா நேர் 7 யாரு? விசாக நட்சத்திரம். வைகாசி சத்யநாராயண பூஜை பண்றாங்க. அப்புறம் ஆணி மாசம் சூரியன் போச்சுன்னு இங்க மூல நட்சத்திரம். ஆணி மூலம் அரசாலும் இதுலயே ஒரு பெரிய கான்ட்ராவர்சி இருக்கு. ஆணி மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அந்த கதையெல்லாம் நம்ம பேசியிருக்கேன். ஆணி மாத பௌர்ணமி நல்லதுங்க அரச யோகம்னு அர்த்தம். அதுக்குத்தான் நம்ம மாத என்ன கான்ட்ராவர்சி பண்ணிட்டாங்கன்னா ஆணி ஆண் மாதம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னாங்க. பெண் மூலங்கிறது என்ன பண்ணேன் கண்ணி கொண்டு போயிட்டாங்க. கண்ணியிலிருந்து நல்லா இல்ல பெண் மூலம் நிர்மூலங்கிறது என்னன்னா ஆக்சுவலா வந்தது ஆணி மாதம் மூல நட்சத்திரங்கிறது நேர் 7, புரட்டாசி மாதங்கிறது கன்னி மாசம். அந்த புரட்டாசி மாசத்தில் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்தில் காரியங்கள் செய்தால் சரியா வராதுன்னு. ஏன்னா அஷ்டமி தேதி போயிருது. அதனால கண்ணிக்கு ஆகாதுன்னா நம்ம ஆளுங்க மாமனார் காலி பண்ணிட்டாங்க. கொண்டு சமாதி வச்சு பூ வச்சு வருஷம் படையல் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால அது கிடையாது. அதை பத்தி நாங்கெல்லாம் பேசியிருக்கோம். ஆயிலை நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாதும்பாங்க. ஆயிலியம்னா என்ன? கடகராசி கலைகள் சம்மந்தப்பட்டது. அதுலயும் அது புதன் சமையல் கலை ஆதிசேஷன் கலை சம்மந்தப்பட்டது. அந்த வீட்டு பெண்ணை திருமணம் செய்தால் நல்ல சமையல் பண்ணுவான். சமையல் பண்ணா அம்மா சமையல் இது வரைக்கும் நல்லா இருந்தது அடிபட்டுறது. அப்பா மாமியாருக்கு என்னாச்சு கல்யாணம் முடிச்சது எங்க அம்மா சமையலோட உன் சமையல்ல இந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே பிடிப்பு அந்து போயிடுது. மாமியாருக்கு ஆகாதுன்னா அந்த மாமியாருக்கு சமாதி கட்டி வருஷம் பூரா கொண்டு போய் பொண்ணு பாக்குறப்ப மாமியாருக்கு ஆகாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இந்த இதுல வந்தது. ஆணி மாதம் ஆணி மூலம் அரசாலும். அடுத்தது கடகத்துக்கு வந்த அமாவாசை. கடகம் வந்துடுறதுல என்ன ஆடி மாசம் அமாவாசை மிகப்பெரிய விசேஷமா கொண்டாடுறோமா இல்லையா? ஆடி அமாவாசை. அடுத்தது ஆவணி மாசம். ஆவணி மாசம் இங்க வந்து அவிட்டம் நட்சத்திரம் ஆவணி அவிட்டம் அது பூணூல் போடுறாங்க. அடுத்து இங்க வாங்க கன்னிக்கு மகாலய அமாவாசை. அதுக்கு இதெல்லாம் வந்து உத்தராயணத்துல இருந்து கீழே வரும்போது ஒளியினுடைய இது தேவைப்படுது. சித்திரை ஐப்பசி மாசம் வந்துடுது. தீபாவளி சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு ஐப்பசி அமாவாசை. அடுத்து இங்க கார்த்திகை சூரியன் இங்க கொண்டு வந்துருங்க நேர் 7 அங்க போங்க. கார்த்திகை தீபம் வந்துருதா? அது வந்துருது மாசம். தனுசுக்கு வந்துருங்க. சித்திரை கணிக்கிறாங்களே தனுசுல சூரியன் தான் நேர் 7 அது ஒரு பௌர்ணமி சிறப்பு. அடுத்து தை மாசம் மகரத்துக்கு சூரியன் வந்துன்னா தை பூசம் 7 அது. அப்புறம் மாசி சொல்ல தேவையில மக நட்சத்திரம். பங்குனிக்கு சொல்ல தேவையில நேர் 7 உத்திர நட்சத்திரம். வகுப்பு எவ்வளவு நேரம் ஓட்டிட்டேன்? இப்ப பேசுனது ஒரு 5 நிமிஷம். வகுப்பு 1.5 மணி நேரம் ஓட்டிட்டு சார் நான் விமலங்கிட்ட போய் சார் வகுப்பு இப்படி ஓட்டிட்டேன் சார் அப்படி பிள்ளை இவங்களுக்கெல்லாம் வகுப்புல அவர் சொல்ற மாதிரி நானும் சொல்ல ஆரம்பிச்சேன். அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லுவார் பேப்பரை எதாவது எழுதி சும்மா விட்டுறாத, ஏன்னா நீங்களாம் மோகமான்னு வர்றீங்க உங்களுக்கு நாங்கள் ஏதாவது போட்டாங்க அப்படின்னு. அதுவே நானும் வந்து ஸ்டூடெண்ட் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சார் புஸ்தமே தேவையில்லை சார் நாங்கள் இதுவே எழுதிடும்ட்டாங்க. இது வேற சிலபஸை விட்டு மாறி போய் சொல்லிட்டோமே நேராக போய் சரண்டர் ஆகிட்டு விட்டுறேன். சார் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தேன் சொல்லிட்டீங்களேண்ணே எழுதிவாங்களேண்ணே விட்டுருங்கண்ணே அப்படின்னாரு. சரி தப்பு. இது வந்து நமக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமி நம்ம அறியாமே நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோங்கிறது இதை வகுப்பு சமாளிக்கிறதுக்காக எடுத்த ஒரு விஷயங்கள். அது அடுத்து ரொம்ப நேரம் பேசிடுவோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இரட்டை குழந்தைகளை பற்றி சொல்லியாச்சு, இது ஒன்று சொல்லியாச்சு.
பிரசனம் பார்க்குறது சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். போராவை பற்றி பேசினார் லைட்டாக. போராநாதனும் இன்னொன்று இடைஞ்சல் என்ன சொன்னீங்க? அன்னைக்கு கிளம்பிநாதனும் போராநாதனும் இருந்தால் அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாதேன்ட்டார். கரெக்ட். அது ஏங்கிறதுக்கு ஒரு காரணத்தை பிடிங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஜாதகம் பாருங்க. ஜாதகம் உங்களுக்கு எந்த மெத்தட்ல தோணுதோ அதுக்கு பலனை பாருங்க. அதுக்கு முன்னாடி அவர் உள்ள நுழையும் போதே ஓரை போட்டுக்கலாமா இல்லையா? இப்போ மணி என்ன? 11. இப்போ என்ன ஓரை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 to 2 சூரியன், 12 to 1 இப்போ குரு ஓரை. இப்போ குரு ஓரை நடக்குது. இப்போ லக்னம் இப்போ ஒரு லக்னம் போடாமா? போடுங்க. உங்க மனசுக்குள்ள என்ன லக்னம் வருது போட்டு வச்சுக்கோங்க. லக்னம் போடுங்க. மீனா மிதுன லக்னம். இன்னைக்கு குரு எங்க இருக்கு? அங்கே இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் பலிக்கும். துரிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி லக்னத்தை இப்ப புதுசா நான் சொல்றது ஓரை எடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி ஒரு ஓரை சுக்கிர ஓரைனாலே மகிழ்ச்சின்ட்டார். ஓரை குருனாலே நல்லதானே. சாமி கும்பிட போகலாம், கோயிலுக்கு போகலாம், முதியோர்களை சந்திக்கலாம், அல்லது நம்மளோட ஆசானங்களை சந்திக்கலாம், அதுல அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போகலாம். இதெல்லாம் குரு சம்பந்தப்பட்டது. அப்ப இன்னைக்கு குரு இப்பொழுது நம்ம பேசக்கூடிய நேரத்தில் லக்னத்திலே குரு இருக்கிறது. உதாரணத்திற்கு இது ஒண்ணு. சரி, இது நல்லது. இதே ஆரட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நம்ம கலரை மாத்திக்கணும். இப்ப மிதுன லக்னத்துக்கு குரு லக்னம் மிதுன லக்னம் ஓரை இப்ப விரிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்ப கரெக்ட். நம்ம ஏன்னா எல்லாத்தையும் வச்சு பேசினா தான் சரியா இருக்கும். இது ஒண்ணு ஒரு பாயிண்ட். மாந்திங்கிறது அது உடனே உங்களுக்கு போட தெரியும், இதுல போட்டாலும் வந்துடும். இருந்தாலும் எழுத நோட் இருந்தா அதையும் வேகமா சொல்லிடுறேன். மாந்தி பத்தி சொல்வதற்கு ஏன் இதை சொல்றேன்னா, பிரச்சனை பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு மாந்தி எங்க இருக்கு அந்த இடத்துல இடைஞ்சல் பண்ணுங்கிற பாயிண்ட் வரணும். இப்போ ஓரை எல்லாமே மனசுக்குள்ள வச்சு போட்டீங்க. மாந்திக்கு ஒரு கணிதம் இருக்குது, பஞ்சாங்கத்திலே இருக்கு. இருந்தாலும் நான் போர்டு இருந்தா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வகுப்பில் எழுதும் போதெல்லாம் எழுதுவேன் போர்டில் திங்கட்கிழமை அப்படின்னு போட்டு அந்த நம்பர்கள்லாம் போட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு 26ன்னு போட்டிருக்கா, ஞாயிறு 26ன்னு எழுதிருக்கு பஞ்சாங்கத்தில். ஞாயிறுன்னு போட்டு 26ன்னு எழுதுங்க. அது கீழே திங்கள், செவ்வாய், புதன், சனி வரைக்கும் எழுதுங்க. 26 இருந்து 4 நாளை குறைச்சிக்கிட்டே வாங்க. இப்போ ஞாயிறு 24, 26, திங்கட்கிழமை 22, செவ்வாய்க்கிழமை 18, 14, 10, 6, 4, கடைசியில் சனியில் 2ல் நிற்கும். இது மனப்பாடம் பண்ண வேண்டியதில் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது பஞ்சாயத்துலையும் போட்டிருக்கு. இந்த என்னைக்கு நீங்க பாக்குறீங்களா, புதன்கிழமைக்கு பாக்குறீங்கன்னா அந்த புதனுடைய அங்க நம்பர் இருக்கு பாருங்க, அதோட 6ஆவது பெருக்கி வச்சுக்கோங்க. அது பெருக்கி வச்சீங்கன்னா அது எங்க டிகிரி விழுதோ அதுதான் மாந்தி. சுருக்கமா இருக்கா? ஒரே வழியில டிகிரி. இப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்ப இன்னைக்கு 26, இப்ப பேசக்கூடிய நேரம் 26. இப்ப 6ஆவது பெருக்குங்க. மாந்தி உதயாதி நாளைக்கு 6ஆவது பெருக்கு. ஆமா, இந்த இன்னைக்கு 150. இப்ப 26 தானே மேக்சிமம். 26 பெருக்கிங்க என்ன வருது? 100. அதான் இப்ப மாந்தி. சுருக்கமா இருக்கும். இது பகல் மாந்திக்கு. இரவுக்கு இந்த 26 ஞாயிற்றுக்கிழமை போட்டதுல புதன்கிழமை 26ன்னு போட்டுக்குங்க. அப்படி 4 நாளா குறைச்சிட்டு வாங்க. 6ஆல பெருக்குங்க. பெருக்கி எந்த நம்பர் வருதோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல 180க்கு மேல இருந்தா கூட்டுங்க, கழிங்க, இருந்தா கூட்டிங்க. ஆப்போசிட் இருக்கக்கூடியது இரவு மாந்தி. சரி, மாந்திக்கு வேகமா சொல்லியிருக்கேன். இது இருக்கா நான் போட்டு பார்த்துக்கலாம். இந்த மாந்தி இப்ப பிரச்சனை லக்னம் பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் இருந்தால் வரக்கூடிய வீடு கட்டலாமா, வாகனம் வாங்கலாமான்னு கேட்டாங்கன்னா நெகட்டிவா பதில் சொல்லிருங்க, ஆகாது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிடலாம். அந்த 4ஆம் இடம் மாந்தி. அப்ப மாந்தி எந்த இடத்துல இருக்கு, அல்லது தாயாருக்கு உடம்பு சரியில்லையா, அந்த 4ஆம் இட காரங்கள் எந்த காரகம் இருக்கோ அது பாதிக்கப்படும் அர்த்தம். அது ஒரு சின்ன பாயிண்ட். அதுல இது ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நம்ம பலன் சொல்லக்கூடிய வேலைகள். இப்ப நாடியில லைட்டா ஒரு வார்த்தை சொல்றேன். நான் நாடியில பிளானட் ஒன்னு சந்திக்க கூட சொன்னேன் நான். இப்ப கல்யாணம் எப்பொழுது நடக்கும் அது பார்ப்போம். ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது கல்யாணம் நடக்கும்? கணவன் சாணம் செவ்வாய். செவ்வாய்க்கு என்னைக்கு குரு டச் பண்ணதோ திருமணம் நடக்குமா? அப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்கா தவறி போச முடியுமா? இப்ப திரிகோணத்தை எடுத்துக்கிறோம் நம்ம. இப்ப இன்னைக்கு யாருக்காலும் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த குரு பயிற்சியாகி
செவ்வாய் எப்பொழுது தொடுதோ திருமணம் நடக்கும்னு சொல்லலாம். ஆணா இருந்தால் சுக்கிரன் எங்க இருக்குதோ அதுக்கு குரு வரக்கூடிய நேரம் அல்லது திரிவோணத்தில் குரு வரக்கூடிய நேரத்தில் திருமணம் நடக்கலாம்னு அர்த்தம். எப்பொழுது இடையூறு வரும், அதுக்கு முன்னாடி ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த தடையை தாண்டி தான் கல்யாணம் நடக்குங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அதுல திருமணம் நடப்பதற்கு அப்போ நாடியில அதே நேரத்தில் ஒரு கிரகம் ஒன்று இப்போ சொல்லிட்டேன், 9 to 9 காம்பினேஷன் ஒரு சந்திக்கக்கூடிய நேரத்தில் கீழே திசாபத்தி அது வருதுன்னு வைங்க, அப்போ அது கன்ஃபார்ம் பண்ணும். உதாரணத்துக்காக சந்திரன் ராகு சந்திர திசையில ராகு பத்தி ராகு திசையில் சந்திரன் நடந்தா, சந்திரன்கிறது மூமெண்ட், திருட்டுத்தனம், சந்திரன்கிறது கற்பனைகள், இந்த மாதிரி எண்ணங்கள் அத்தனையுமே சந்திரன் தான். அப்ப ராகு என்பது வெளிநாடு செல்லக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்டான்னா, பிறந்த ஜாதகத்துல ராகு சந்திரன் திரிவோணத்தில் இருந்தால் அந்த ராகு, இப்ப நீங்க கும்பத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவிட்டம் 3ல ராகு அவிட்டம் பிறந்த ஜாதகத்துல இந்த சந்திக்கிற மாதிரி இருக்கணும். இருந்ததுனால் வெளிநாடு செல்வார் அல்லது உயிர்காரன் பாதிக்கப்படும், தாயார் பாதிக்கப்படுவார்கள். இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாடியில கமெண்ட் பண்ணி அங்க திசாபுத்தியும் நடந்ததுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இது. இது ஒரு நாடி மாந்தி பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த கிரகங்கள் 9 சந்திக்கிறது நல்ல வேலை என்ன இருக்கு, இந்த கையில் வச்சிருக்கேன் நான். இதை நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிட அரசுல கட்டுரையா போட்டேன். எப்படி ராகு பயிற்சி மற்றவர்கள் எப்படி எழுதுறாங்க, நான் என்ன எழுதுறேன், ஊடகங்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசிக்கு பலன்களை சொல்கிறார்கள். பிருகு நாடி முறையில் ஒவ்வொரு பிளானட்டையும் என்னென்ன சந்திக்க கூடுங்கிறத சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது 3ஐயும் இங்க வச்சிருக்கேன். போறப்ப மகாலட்சுமி கையில் கொடுத்து போனேன். சாப்பிட்றதுக்கு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க, எடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கையிலே இருக்கும். இது நாடி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரெட்டை குழந்தைகள் ஜாதகத்தை பத்தி முதல்ல சொல்லிட்டேன். அது நாடியில தான் பெஸ்ட்ன்னு ஓங்கி சொல்லலாம். அதில் ஈஸியா சொன்னா அடுத்தடுத்த இந்த கிரகங்களுடைய வரிசையை சொன்ன பாத்தீங்களா, அந்த வரிசை நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அடுத்து ஒன்று எழுதியிருக்கேன், இறுதி நாள் சொன்ன ஆய்வுன்னு சொல்லி 2004 சுனாமி வந்தது பாருங்க. அப்ப ஒரு சொந்தக்கார பையன் தான், அது கேட்குறேன், நாடி இல்லாம முழுக்க மரணத்தை எப்படி சொன்னோம்னு சொல்லி குழந்தை பிள்ளை கையை பிடிச்சி கூட்டி போன மாதிரி அதில் எழுதி அந்த கட்டுரையை வச்சிருக்கேன். இப்போ நம்ம முடிச்சுட்டு போன வரைக்கும் நீங்கள் வந்துட்டு போய் சாப்பாடு போடுவாங்க, இந்த பெட்டி வந்துருச்சு. அதே மாதிரி செவிக்கு உணவு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. செவிக்கு இல்லை, அந்த செவிக்கு உணவுன்னா காதில் வாங்குறதுனால எழுத்து மூலமாக அதை கொடுத்துறேன். அதனால இந்த கூட்டத்துக்கு நான் வந்ததுனால ஏதோ ஒரு வழியில பிரயோஜனம் ஆகும்னா எனக்கு இந்த மேட்ரு கொடுத்துட்டு போறது பிரயோஜனமா இருக்குங்கிற அடிவோட அனுப்பலாம். நான் ரொம்ப தூரம் தான் எனக்கு கஷ்டங்கிறது இங்கே வர்றதுக்கு. இருந்தாலும் அவரு எப்படி வருவோம் சந்திப்போம், ஏதோ ஒரு வழியில நம்ம 4 பேர் சந்திச்சாலும் அது ஒரு 400 பேருக்கு போன மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குங்கிற பாயிண்ட்ல தான் வந்திருக்கு. ஏதாவது விட்டு போனோம் 1-2 சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு சொல்றேன். அது இன்னைக்கு அச்சய திருதி ஆரம்பிக்குது. எல்லாம் அழகா ஆளாளுக்கு சொல்லுவீங்க. நான் அச்சய திருதியை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். எகேஷா எல்லாமே தங்கம் விற்கிறதுக்காக பண்றாங்க. அச்சய திருதி என்பது ஜோதிட ரீதியாக. அப்ப நான் மெட்ராஸ் இருக்கும்போது எப்பவும் ரேடியோவில் நாங்கள் போய் பேசினோம். அங்கிருந்து கூப்பிட்டு கேட்டாங்க. அப்ப அச்சய திருதியினுடைய நோக்கம் என்ன, 3 பிளானட்டும் சுக்கிரன், சூரியன், சந்திரன் 3ம் வரிசையாக உச்சம் பெறக்கூடிய நேரம் இந்த ஒரு நாள் தான், இந்த பீரியட். இதுல எதுனா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் அச்சய திருதிங்கிறது அந்த காலத்துல மணிமேகலை சோறு அல்ல நமக்கும் கிடைச்சா அப்பெல்லாம் சாப்பாடு கிடைச்சா பரவாயில்ல நினைச்சு படிக்கிற காலத்துல அல்ல குறையாதுன்னு அதுக்கு 1008 கதை இருக்கு. அஞ்ஞான வசம் வனவாசம் இருந்தாங்களே பாண்டவர்கள், அன்னைக்கு இவங்கெல்லாம் மாறுவேஷத்துல சொல்லாம இவங்கெல்லாம் துரியோதனாதிகளாம் வரும்பொழுது எல்லாம் எடுத்து கமித்தி இதெல்லாம் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்புறம் எல்லாம் திடீர்னு போனால் சாப்பாடு போட்டாங்கன்னா முழிப்பான்னு சொல்லி போனவரை எல்லாம் எடுத்து கமித்தி வச்சாச்சு. ஐயோ வரேன்னு சொல்லிட்டாங்களே இத்தனை பேர் என்னன்னு. அப்போ கிருஷ்ணன் என்ன அதுங்க கமித்தி வச்சுட்டு உள்ள ஒரு பருக்கு ஒட்டி இருக்கேன், இது ஒன்ன போதும் அல்ல சாப்பாடு வந்தவங்களுக்கு இது அச்சய திருதி. அப்புறம் திரௌபதி மான் இதெல்லாம் கதையெல்லாம் நீ போகிற அச்சய திருதி யூடியூப்ல வராதனாலே கிடையாது. ஆனால் நான் என்ன எழுதினேன்னா, இது மே மாதம் பள்ளிக்கூடம் வரக்கூடிய நேரம், அடகு வச்சாத நகையை கொண்டு இப்போ வாங்கணுங்கிற அளவுக்கு ஒரு மூளைச்செலவை பண்ணி மக்களை கொண்டு போய் இருக்காங்கிறத அது ஒரு வீடியோ போட்டேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் அச்சய திருதி. அதனுடைய நோக்கம் கிரகங்கள் அப்படி வருது, அதை போய் நகைங்கிறது ஏன் கொண்டு தானே. சுக்கிரங்கிறது ஒன்று தெரிஞ்சுங்க, நாடியில சுக்கிரங்கிறது நகை அழகாக இருக்கக்கூடிய அத்தனையும் சுக்கிரன். குருங்கிறது கட்டி தங்கம், அதை அடிச்சு ஆபரணமா மாத்தினீங்கன்னா சுக்கிரனா மாறிடுது. இப்ப சுக்கிரன் உச்சம் பெறுகிறது, சூரியன் ஆட்சி பெறுகிறது. இந்த சூரியன் ஆட்சி பெற்ற நேரத்துல ஒரு வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப விலை கூட தோணுச்சு. அப்ப எங்க இதுல ஒரு ஆள் பிஹெச்டி பண்ணியிருக்காரு.
தங்க விலை ஏறுவது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து சனிங்கிறத பிஹெச்டி எடுத்தேன். 7 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் அச்சம் கொள்ள தேவையில்லை. சனி என்பது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவனுக்கு பரீட்சை மாதிரி. அவன் பரீட்சை எழுதணும், ஒன்று பாஸ் ஆகணும், இல்லாட்டி நல்லா எழுதலைன்னா ஃபெயில் ஆயிடுவேன். அவங்க பரீட்சையை கிடக்காம போக முடியாது. 30 வருஷம் ஆனால் ஒரு 7 சனி அல்லது திசை வந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யணும்னா சனி என்பது தான் உழைக்கணும், உழைப்பவர்களுக்கு சரியான முறையில் கூலியை கொடுத்தாகணும். இதுதான் வந்து செஞ்சாலே நம்ம பாஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம். இது வந்து சனி பாருங்க, நிறைய பேர் வீடு கட்டுவாங்க. நான் அதையும் சொல்லியிருக்கேன், இந்த வீடு கட்டுறதுக்கு கூலியே என்னால் கட்ட முடியல, இந்த வார்த்தையை மாத்து. அப்ப வீடு கட்டுவதற்கு நான் வந்து அவனுக்கு இன்னைக்கு கூலி கொடுத்தேன், அவனுக்கு இன்னைக்கு நான் முதலாளி. அதே பணத்தை இப்படி தலையில வச்சுக்கோங்க, அதை பண்ணித்தான் ஆகணும். வீடு கட்டுவதா இருந்தாலும் எதா இருந்தாலும் சனி திசை 7 சனிங்கிறதெல்லாம் இந்த என்னுடைய டாபிக்ல தான் வந்தது. அப்புறம் வந்து வக்ரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். நாடியில வந்து இது எங்களுக்கெல்லாம் நல்லாவே ஆரம்பத்திலிருந்து படிச்ச பாடம். ஒரு பிளானட் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால், இப்ப குரு வக்ரம், இப்ப நான் சொல்லிட்டேன் செவ்வாய் வந்து குரு சந்திச்சா கல்யாணம்னு சொல்லியிருக்கேன். நடக்கல சார் அப்படின்னா குரு வக்ரமாக இருந்தால், இப்ப எப்பொழுது வக்ரம் வருதுன்னு பாருங்க, அந்த வக்ர பீரியட்ல நடக்கும். அப்போ ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஏதேனும் கிரகங்கள் வக்ரம் அடைந்திருந்தால், கோச்சாரத்தில் எப்பொழுது வக்ரமாகுதோ அப்பொழுது அந்த காரக ரீதியாக நல்ல பலன்கள் நடக்கும். 2 கிரகம் வக்ரமா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து சில நேரத்தில் வக்ரமாறும், அன்னைக்கு கண்டிப்பா அந்த காரியம் நடக்கும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், கொஞ்சம் கடனா இருந்து எனக்கு 90 லட்சத்துக்கு மேல இடம் விற்க பார்த்தேன். எனக்கு செவ்வாய் சனி 2மே வக்ரம். கரெக்டா ஒரு ஆள் அட்வான்ஸ் கொடுக்குறான், வாங்குறேன். இத்தனைக்கு பாருங்க, பஸ் ஸ்டாண்டில் ஒட்டந்தர பஸ் ஸ்டாண்ட் இருந்து ஒரு கல்லை வேகமா விட்டு எறிஞ்சு என்னோட தோட்டத்துக்கு போய் விழுங்க 1 ஏக்கர் இடம். அப்படின்னா எப்படி இடம்னு பாருங்க. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, விளம்பரம் போடுறேன். ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு 100 கிலோமீட்டர் விற்கணும்னா என்னென்ன இடத்துல சொன்னா தண்டவாளம் வருதுங்க, ரயில் ரோடு இருக்காங்கண்ணா, ரயில் ரோடு கிராஸ் பண்ணி கல்லர், அதை விற்க முடியல. ஒரு புரோக்கருக்கு வராங்க, அதை பண்றாங்க. ஆனா வாங்குறத தலையில் வெட்டிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது எல்டி சார் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. சொல்றேன் நான், சனி செவ்வாய், அதாவது சனி வக்ரம் முடிய போகுது, செவ்வாய் வக்ரம் ஆரம்பிக்க போகுது ஒரு 10 நாள். இந்த பீரியட்ல ஒரு ஆள் வந்து அட்வான்ஸ் கொடுத்தேன், அப்புறம் வித்துட்டேன், கடன் அடைச்சேன்னு வைங்க. அப்ப நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வக்ரம் ஒண்ணு. அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஜெயலலிதா ஜாதகத்தை நாங்க திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் நாங்க எல்லாமே பேசி எல்லாம் சொன்னதேன். ஜெயலலிதாவுக்கு புதன் வக்ரம். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல எந்த புதன் வக்ரமா இருந்தோ அவங்க கோர்ட்டு, வாய்தா, இந்த மாதிரி விஷயங்கள். புதன்கிறது ஒப்பந்தம். ஒரு லவ் ப்ரொபோஸ் பண்ணாலும் புதன் தான். அந்த வக்ர காலத்துல பண்ணா சக்சஸ் ஆகும். அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சேரணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறீங்களா, புதன் வக்ரத்துல கொடுங்க. அல்லது ஒரு பாஸ்போர்ட் எதை பண்ணாலும் இந்த புதன் வக்ரத்துல இருந்தால் அந்த காரியங்கள் ஒப்பந்தம். அல்லது ஒரு வீடு கட்டுறோம், அல்லது ஒரு பொருள் வாங்குறோம், அட்வான்ஸ் கொடுக்குறோம் அல்லது வாங்குறோம், இது வந்து வக்ர பீரியட்ல நடந்தால் நல்லதா இருக்குன்னு வச்சுங்க. புதன் பஞ்சாங்கத்தில் இருக்கு இருந்தால் உங்க சௌகரியத்துக்கு வேகமா சொல்றேன், வேணாலும் வக்ரத்தை குறிச்சுங்க. செவ்வாய் வக்ரமா இருப்பவர்களுக்கு அந்த செவ்வாயில நல்லது நடக்கும், செவ்வாயினுடைய காரகத்தை நல்லா நடக்கும். செவ்வாய் வந்து ஜனவரி 10 இருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் ஒரு இது. குரு வந்து மார்ச் 14 இருந்து முடிஞ்சு வச்சு விட்டுருங்க. குரு நீ அடுத்த மாசம் அடுத்து. சனி வந்து ஜூலை 26 இருந்து டிசம்பர் 10 வரைக்கும். இந்த பீரியட்லயே இன்னொன்னு வக்ரமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, சக்சஸ் ஆகும்னு அர்த்தம். சுக்கிரன் பணம் கிடைக்கிறத பத்தி, வராத பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயம் சுக்கிரன் தான் பணம் சொல்லியிருக்கேன். இது வந்து அக்டோபர் 3 இருந்து நவம்பர் 13 இந்த குறிப்பிட்ட காலங்கள். புதனுக்கு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அதை சொல்றேன்னா, ஜெயலலிதா ஜாதகங்கள்ல புதன் வக்ரம். நானும் திருப்பூர் கோபாலெல்லாம் அடிக்கொருக்க பேசினேன், ஒரு முதலமைச்சர் கொண்டு தண்டனை கொடுத்துருவாங்களா, இன்னைக்கு அந்த அம்மா இல்லை அப்படின்னு பார்க்கும்போது குன்கா தீர்ப்பு வந்து 20ஆம் தேதி செப்டம்பர் 20 தீர்ப்பு சொல்றாரு, தீர்ப்புன்னு சொல்றாங்க. ஐய அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கப்பா, அதெல்லாம் தள்ளி போடுவாங்க. அதே மாதிரி தள்ளி போடுறாங்க செப்டம்பர் 27. அப்ப இந்த அம்மாவுக்கு எப்போ வக்ரம் ஆரம்பிக்குது, நான் புதன் வகனா அக்டோபர் 2ஆம் தேதி வக்ரம் ஆரம்பிக்குது. நாங்க பேசுறேன், இந்த வக்ரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள தீர்ப்பு போயிடுச்சுன்னா விடுதலை ஆயிரும். அன்னைக்கு நல்லா இருக்குது எல்லாமே சூழ்நிலையில. 27 தீர்ப்பு கொடுத்துட்டாரு குன்கா, இந்த அம்மா உள்ள போயிடுச்சு. எப்போ வக்ரம் ஆரம்பிக்குது, அக்டோபர்ல. அப்புறம் 10 நாள் அப்பீல் பண்ணாங்க, கருணாநிதி கூட. அப்புறம் கடித குமாரசாமி வந்தார், கணக்கு வழக்கு சொல்லி தீர்ப்பு விட்டு, அப்ப அக்டோபர் 4க்கு பிறகு இந்த அம்மாவுக்கு 10ஆம் தேதி வாக்குல விடுதலை ஆயிருது. அந்த இது கருணாநிதி கூட கேட்கிறாரு, இத்தனை கேஸ் இருக்கப்ப இதான் முக்கியமானு சொல்லி. அப்ப ஜெயலலிதாவோட ஜாதகத்தில் புதன் வக்ரமா இருக்கும் பீரியட்ல ரைட்டு. அப்ப கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி வக்ரமா இருக்கிறது கோர்ட்டு நமக்கு ஒரு வாய்தா. வக்கீல் கேட்கிறாரு, நமக்கு இப்ப என்னைக்கு வக்ரமா இருக்கு, அந்த புதன் வக்ரம் அதுவும் வருஷத்துக்கு 4 தடவை வருது, ஒரு 20 நாள் வரும். அது வேணா ஞாபகம் வேணா எழுதிங்க, வேகமா சொல்றேன். புதன் வக்ரம் வந்து இந்த பிப்ரவரி 26 மார்ச் முடிஞ்சு வச்சுப்ப. அடுத்து ஜூன் 29 21 இருந்து
ஜூலை 23 வரைக்கும் ஒரு டேட்டு, அக்டோபர் 24 இருந்து நவம்பர் 13 வரைக்கும் புதன் வக்ரம், பிப்ரவரி 9 இருந்து மார்ச் 13 வரைக்கும். இதெல்லாம் இது இருக்கக்கூடிய ஒரு வக்ரம் இருக்கக்கூடியது. வக்ர காலத்தில் சில காரியங்கள் செய்வது நன்மையா இருக்குங்கிறது